நம்ம தினசரி வாழ்க்கையில மன அழுத்தம் என்பது இப்ப எல்லோருக்கும் ஒரு சாதாரண நோயா மாறிடுச்சு. இன்றைய வீடியோல மன அழுத்தம் நம்ம உடம்பை எப்படி பாதிக்குது, அதுக்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன, எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மன அழுத்தம் அப்படின்னு சொன்னா அது ஒரு உடல் மற்றும் மன எதிர்வினை. இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஏற்படும் எந்த ஒரு மன அழுத்தத்திற்கும், அது வேலை அழுத்தமாக இருந்தாலும், உறவுகளில் உருவாகும் முரண்பாடாக இருந்தாலும் அல்லது எதிர்பாராத நிகழ்வாக இருந்தாலும் நம்ம உடல் சைக்காலஜிக்கல் ரெஸ்பான்ஸை உருவாக்குது. இதுவே ஃபைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் எனப்படும் இயற்கையான பாதுகாப்பு செயல்முறை. இந்த நேரத்தில் நம்மளுடைய மூளை உடல் முழுவதும் எச்சரிக்கை சிக்னலை அனுப்புது. இதனால அட்ரனலைன் சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி ஏற்பட்டு இதய துடிப்பும் ரத்த அழுத்தமும் அதிகமாகுது. இந்த ஹார்மோன் தற்காலிகமா வர்றதுனால பிரச்சனை இல்லை. ஆனா நீண்ட காலம் மன அழுத்தம் இருந்தா பல பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்சோமேனியான்னு சொல்லக்கூடிய உறக்க குறைவு, மனச்சோர்வு, கவலை, உடல் எடை அதிகரிக்கிறது, குறிப்பா வயிற்று பகுதியில கொழுப்பு சேர்றது, நம்ம அன்றாட உணவு பழக்கங்கள்ல மாற்றம் ஏற்படுவது. சிலருக்கு சாப்பிடவே மனம் இருக்காது, சிலர் அதிகமா சாப்பிடுவாங்க. இதனால இதய நோய் அபாயம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய நினைவாற்றல் குறைய வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு மாதவிடாய் சிக்கலும், ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான் குறைபாடு ஏற்படும் வாய்ப்பும் இருக்குது. அடிப்படையிலேயே மன அழுத்தத்திற்கான சில அடையாளங்கள் இருக்குது. எப்போதும் சோர்வா இருக்கிறது, சரியான தூக்கம் இல்லாதது, திடீர் கோபம் அல்லது சில விஷயங்கள்ல முடிவு எடுக்க முடியாம மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது, அடிக்கடி தலைவலி, தசைவலி, செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவது, மனதில் நம்பிக்கை குறைவு உண்டாகுவது, சிறிய சிறிய விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுவது, இவைகள் நீண்ட நாட்களுக்கு இருந்தா அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இப்போ நம்ம மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளை பார்க்கலாம். ஒன்றாவது மூச்சு பயிற்சி. தினமும் 10 நிமிடம் ஆழமா மூச்சை இழுத்து விடும் பழக்கம் மன அழுத்தத்தை குறைக்குது. இரண்டாவதா உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா, சைக்கிள் ஓட்டுதல், இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன் சமநிலை சரி செய்யப்படுது. மூன்றாவதா உணவு பழக்கங்களையும் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். கீரைகள், பாதாம், வேர்க்கடலை, மீன், தேங்காய், தண்ணீர், இவையெல்லாம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த உதவுது. அதிகமான கஃபைன், சர்க்கரை, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் நம்ம எடுக்கிறத தவிர்க்கணும். நான்காவதா குறைந்தது 7 மணி நேரம் நமக்கு சரியான தூக்கம் தூங்க வேண்டும். ஐந்தாவதா தினசரி தியானம், பிரார்த்தனை அல்லது நம்பிக்கை தரும் நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய மனதை சமநிலைப்படுத்துது. ஆறாவதா மன அழுத்தம் இருந்தா நம்பிக்கையுடன் பேசும் ஒருவரை தேடுங்க. உங்க மனதில் உள்ள கஷ்டங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துக்குங்க. இதுவும் ஒரு சிகிச்சை தான். மன அழுத்தம் ஒரு பெரிய நோயாக மாறும் முன்னரே அதை கட்டுப்படுத்துவது நம்ம கையில தான் இருக்குது. மன அழுத்தம் அப்படின்னு சொல்றது எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அதுக்கு எதிராக நம்ம மன வலிமையா இருக்க கத்துக்கிறணும். உங்கள் மன அமைதி தான் உங்கள் உண்மையான செல்வம். அதை பாதுகாத்து வாழுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான டெய்லி ஹெல்த் தமிழ் தலைப்போடு சந்திக்கலாம்.